எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் பேசியதை போல எவ்வளவு பிரச்சனை. சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது மேடையிலே வீட்டிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் அப்பொழுது அமைச்சராக இருந்தால் அந்த காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது என்பதற்கு நம்மோடு இருந்தவர்களே சில பேர் எதிரியோடு சேர்ந்து கைகோர்த்து ஒரு சோதனையை உருவாக்கினார். சட்டமன்ற மாமன்றத்திலே சட்டப்பேரவை தலைவருடைய உத்தரவின் பேரிலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது இப்ப முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவரும் அவரோடு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி நடந்து கொண்டார் என்பது தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் அத்தனை பேரும் பார்த்தீர்கள். உங்களுடைய ஆதரவால் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவால் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற நிலையிலே என்னுடைய மேஜையின் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க திமுக எம்எல்ஏ. இங்க இருக்கின்ற அமைச்சர்கள் முன்னரசில் இருக்கின்றார்களே அமைச்சர்கள் மீது அமைச்சருடைய மேஜையின் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. சட்டப்பேரவை தலைவர் அவரை கீழே இழுத்து தள்ளி அவருடைய இருக்கையிலே அமர்கிறார்கள். அவருடைய மைக் உடைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்ச்சி ஏற்படுத்தியவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்.